நம்ம நேரவில் இதை பற்றி பார்க்க போனால் பிக் பாஸ் லைவ் அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். பிக் பாஸோட ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்துட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். அங்கே வந்துட்டு எவ்வளோ குதூகலமாக பொம்பளைங்களாம் எப்படி அடிச்சுக்கிட்டாங்க, மைத்தை பிடிச்சி இழுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ வந்துட்டு 2 ஆள் மைத்தை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ லைவ் அப்டேட்டில் நான் என்ன தான் நடந்துகிட்டு இருக்குங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சப்ஸ்கிரைப் வர மாட்டேன், லைக் வர மாட்டேங்குது, கொஞ்சம் வியூஸ் போகுது, அது வரைக்கும் பெட்டர் தான். அண்ட் இது வந்துச்சுன்னா நான் ரொம்ப பெட்டராகி ரொம்ப சந்தோஷப்படுவேன். அண்ட் இப்போ வந்துட்டு எதை பற்றினா, அப்போ வந்துட்டு நம்ம பவித்ரா அண்டு முத்துக்குமார் இப்போ வந்துட்டு நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ப்ரோமோலேயே சொல்லியிருந்தேன். இங்கிட்ட வந்துட்டு ஒரு டீம், கேர்ள்ஸ் டீம்லேருந்து ஒரு ஆள் இங்கிட்டு போய் விளாடணும், பாய்ஸ் டீம்லேருந்து ஒரு ஆள் இங்கிட்டு போய் விளாடணும், அதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருப்பாப்ல. அதில் வந்துட்டு யார் இப்போ சூஸ் ஆகிருக்காங்கன்னா, நம்ம வந்துட்டு இங்கிட்டு பாய்ஸ் டீமில் வந்துட்டு முத்துக்குமாரன் அவர் சூஸ் ஆகிருக்காப்ல. இங்கிட்ட வந்து பவித்ரா அவங்க 2 பேருமே சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க 2 பேருமே உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது இப்போனா லக்கேஜ், பேகு, துணி எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இங்கிட்டு செப்பரேட்டாக இருந்துக்கணும். எனக்கு இதில் என்ன தோணுதுன்னா, நம்ம பவித்ராவுக்கு எப்படி தனி பெட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது. என்னன்னா வந்துட்டு பாய்ஸ் டீமில் வந்துட்டு 3 பேர் படுக்கணும், 2 பேர் சேர்ந்து தான் அந்த மாதிரி லெவலுக்கு தான் படுக்கணுமா ஒழிச்சு அவங்க வந்துட்டு தனித்தனியாக படுக்கிற மாதிரி பெட்டு கிடையாது. அதுதான் ஃபஸ்ட்டு வந்த பிரச்சனையை ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்த பிரச்சனையே அது மட்டும்தான், பெட்டு பிரச்சனை. நீங்கள் வந்து இங்கே படுக்கிறீங்க, நாங்கள் இங்கே படுக்கட்டுமா அப்படிங்கிறது தான் மெயின் பிரச்சனையை ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ பவித்ரா உள்ள வரும்போது எப்படி படுக்க போறாங்க, நம்ம முத்துக்குமரன் கூட ஓகே தனி பெட்டு, பவித்ரா உள்ள வரும்போது எப்படி படுக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய திங்கிங்காகவே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன நடக்குன்னா, நம்ம தர்ஷகுப்தா அண்டு தர்சிகா அண்டு நம்ம ஜாக்குலின் தான் டாப்ல இருக்காப்ல. நம்ம ஹானஸ்ட்ல வந்துட்டு ஜாக்குலின் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஹானஸ்ட் கேர்ள்ஸ்ல வந்துட்டு ஜாக்குலின் தான். அண்ட் என்ன நடக்குதுன்னு வச்சுங்களேன், இப்போ ஜாக்குலின் வந்துட்டு இவங்களை எடுக்க வேணாம், இவங்க வந்துட்டு எப்படின்னா பாவமா இருக்கிறத வச்சு நீங்க எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பவித்ராவை பாவமா இருக்கிறதுனால அந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜாக்குலின் வந்து வாய்ஸ் எழுப்பியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம பவித்ரா வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பவித்ரா கேம் ஆடுறாங்களா இல்லை அப்படியே நடிக்கிறாங்களான்னு தெரியல. ஆல்ரெடி பவித்ரா சொல்லியிருந்தாங்க, என்னை வந்துட்டு நீங்க பாவமா இருக்குன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு எடுக்கிற மாதிரி தான் என்னை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ வந்துட்டு ஜாக்குலினுக்கும் பவித்ராவுக்கு என்ன சண்டை வருதுன்னா, என்னை வந்துட்டு நீங்க எதுக்கு இப்படி சொல்றீங்க, என்ன பாவமா இருக்கனால எடுக்கிறதுலாம் நீங்க சொல்லக்கூடாது, அப்படிதான் அதுக்கு வந்துட்டு நம்ம ஜாக்குலின் சொல்றாங்க அப்படிதான் எடுத்திருக்காங்க, அதுதான் அப்படி எடுக்கக்கூடாதுங்கிறக்காண்டி தான் நான் சொன்னேன், அப்போ வந்துட்டு அதைத்தான் நான் சொல்ல வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாக்குலின் சொல்றாங்க. இதுக்கு நம்ம பவித்ரா என்ன பதில் சொல்றாங்கன்னா, நீங்க வந்துட்டு என்னை எடுத்தனால தான் உங்களுக்கு இவ்வளவு கோவமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம ஜாக்குலின் வந்துட்டு அழுதுகிட்டு ரொம்ப ஒரு இதாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அழுதுகிட்டு ரொம்ப ஒரு கஷ்டமா ஒரு அந்த அளவுக்கு ஜாக்குலினை தள்ளிட்டாங்க. என்னன்னா, நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவங்க வந்துட்டு ஒன்று சொல்றாங்கன்னா அதை ஏத்துக்கிற தன்மையில நம்ம கேர்ள்ஸ் டீம்ல யாருமே கிடையாது. ஜாக்குலின் ஒன்று சொல்றாங்கன்னா அதை ஏத்துக்கிற தன்மையில யாருமே கிடையாது. அதுக்கு மறுப்பு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க வச்சு, ஜாக்குலின் சொல்றது எதுவுமே ஏத்துக்க மாட்டாங்க. அதனால ஜாக்குலின் என்ன பண்றாங்க, ரொம்ப ஒரு வருத்த நிலைக்கு போய் அழுதுகிட்டு இருக்காங்க. அழுதுகிட்டு இருக்கும்போது தலைவன் வந்துட்டு நம்ம எப்பயும் போல செரிப்பு வந்துட்டு தேக்கிட்டு இருக்கப்பல எப்படின்னா அலுவலுக்கு போறாங்க. அலுவலுக்கு போகும்போது ரொம்ப வந்துட்டு பாத்ரூமு அந்த ரேஞ்ச் எல்லாம் போயிட்டு அழுதுகிட்டு ரொம்ப 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 கஷ்டப்படுத்திக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஜாக்குலினா தள்ளிட்டாங்க. எவ்வளோ ஒரு ஆனஸ்டான பொண்ணை எப்படி தள்ளிட்டாங்க பாருங்களேன். அப்படிங்கும்போது ரொம்ப பாவம் தான் நான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஒரு நிலைமைக்கு தள்ளுங்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது மனசுல. அண்ட் ஜாக்குலின் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பாத்ரூமில் போயிட்டு அழுதுகிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இப்போ இந்த லைவ் அப்டேட்ல வந்துட்டு இப்படிதான் நடக்குது. அண்ட் இந்த வீடியோவில் வந்துட்டு அப்படியே எனக்கு அப்படியே செம்மையாக இருக்குது. ஏன்னா கேர்ள்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்கக்குள்ளே தான் பிரச்சனை ஆக்கிக்கிறாங்க, இவங்கக்குள்ளே பிரச்சனையே ஆக்கலை. அதுங்கும்போது செம்மையாக தான் இருக்குது. அண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் நடக்குதுங்கிறத. சில் பண்ணுறோம். டாட்டா.